வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் செய்யக்கூடிய புதிய நண்பர்களான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ், அதாவது ப்ரீமியத்தின் அடிப்படையில் என்எஸ்சி வெப்சைட்டில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும், அதே மாதிரி அதோட என்ட்ரி, எக்ஸிட் அண்டு ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்றத நம்ம ப்ரீமியமாக கணக்கீடு முறையில் பண்ணி நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் தந்திருக்க லிங்க்கை பயன்படுத்தி தேவைப்படுறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைட் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் வந்து லைவில் வந்து தருவேன். ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதுதான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு. ஸோ இது வந்து லாஸ்ட் 2 டேஸாக வந்து மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்றத ஸோ கண்டிஷன்ஸ்லாம் நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து அதோட இதான் ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ், நம்ம மார்க்கெட்டில் தரக்கூடிய லெவல்ஸு. ஸோ என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு, காலர் புட் ரெண்டுத்துக்கும் காமன் ஸ்ட்ரைக் ப்ரைஸு, காமன் என்ட்ரி. ஸோ யார் வந்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பிஇபின்னு தந்திருப்பேன், யார் அதை வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களோ ஃபர்தராக வந்து டார்கெட் அப்சைடு இது வரையும் போவாங்க. அதோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்றத 9ஆம் தேதிக்கான லெவல்ஸ் தந்திருந்தேன். ஸோ சிமிலர்லி வந்து நான் வந்து மார்க்கெட் வந்து சப்போஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் வந்து இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட். சப்போஸ் ஒன் டே நைட்டு முன்னாடியே போட்டுருவேன். போட முடியல அப்படின்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து மெசேஜ் மொபைல் மூலிமா டைப் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் கைஸ். ஸோ அதேமாதிரி நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் தரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சிங்கனாலே மார்க்கெட் வந்து டைரக்ஷன் என்னன்றதை எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் நம்ம மார்க்கெட்டில் இப்போ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத பாருங்கள். இதே பாருங்கள், ஒரு சில நண்பர் வந்து லெவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொன்னதுக்கு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நோபடி டோல் திஸ் டைப் ஆஃப் ட்ரேடிங் வெரி யூஸ்ஃபுல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி மிஸ்டர் சரண். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் போய்ட்டு செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்னை ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பாருங்கள், நம்ம வந்து மார்க்கெட்டில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த டவுன் சைடு அப் சைடு எல்லாமே நான் வந்து ஏரோஸ் மார்க் பண்ணி இந்த 25,331 பிரேக் பண்ணால் தான் நல்லா ஃபர்தராக மேலே மூவ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த எல்லோ பாக்ஸையும் நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ரெட் ஜோன் பாக்ஸ்ன்னு போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் கைஸ், இது எல்லாமே பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட் உங்களுக்கு இந்த லெவல்ஸை நான் வந்து அக்டோபர் 10க்கு தந்துட்டு ஸோ பாருங்கள், ஓப்பன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ நோட்டேட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் ப்ரைஸ் அபவ் and previous open price above and previous close above sustained only focus CE side அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட்டு 25,200 CE. ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம பர்ஃபெக்ட்லி டுக்ஸ் அவர் சப்போர்ட் 80ன்ற பாயிண்டில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 80ன்றது நம்ம சப்போர்ட் லெவலாக தந்திருந்தோம். அதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ட்ரி 86, ப்ரீவியஸ் க்ளோஸ் 91. இந்த மூணுமே வந்து நம்ம என்ட்ரிக்கான ஒரு க்ரிட்டீரியா. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சு எடுக்கலாம், இல்லைனா அந்த சப்போர்ட் லெவல். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்து எஸ்எல் லெவலில் இருக்குது. எஸ்எல் லெவல் வரையும் போகலை அப்படின்னாலே தெரிஞ்சுட்டு இவன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்றது. ஸோ இவன் வந்து ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னா புட் சைடில் வீக் ஆகிருக்கான்றது நீங்கள் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணணும், ஸோ யாரை நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்றது எல்லா விஷயங்களும் நான் இதில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த டார்கெட் என்ன, ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா மேற்கொண்டு எங்கே போவோம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த 25,331ன்ற லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவலு. அது வந்து 22 செப்டம்பர் ஹை இஃப் ரீச் தென் ஆல் செல்லர்ஸ் வில் பேனிக், பிக் மூவ் எக்ஸ்பெக்டட் ஒன் சைட் ரேலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த இடம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடியே வந்து 25,330 அப்படின்ற லெவல்லே மார்க்கெட் வந்து திரும்பியிருப்பான் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு பாயிண்ட் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் நல்லா ஃபாஸ்ட்டாக விழுந்திருக்கும். ஸோ அதனால் அந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் திரும்பவும் வந்து புதுசாக கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் செல்லர்ஸ் வந்து பயந்து பேனிக் ஆகி உங்களுக்கு வந்து பையஸாக மாறினா தான் ஒன் சைடு ரேலி பெருசாக வரும். இங்கே பாருங்கள்,
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துலலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் உட்காந்து செல்லர்ஸ் எல்லாம் வந்து இன்னமும் லாஸை வந்து புக் பண்ணாமல் திரும்பவும் உட்காந்துருக்காங்க. இந்த புதுசாக வரக்கூடிய ஹையை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து கான்ட்ராக்டை வந்து ரினியூவல் பண்ணிக்கிட்டு செல்லிங் வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் மேலே போக முடியல. பட் ஆனால் ஒன்ஸ் பையர்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்னா, இந்த செல்லர்ஸ் பயந்து தான் ஆகணும். அப்படி பயப்படும்போது மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் மூமெண்டம் ஃபர்தராக மேலே வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மேலே போகும். சரிங்களா? அதுதான் நான் வந்து மார்க்கெட்டில் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளைடுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லைவ் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெட் ஜோன் பாக்ஸு கன்சால்டேஷன் ஆகும். ஒன்ஸ் பிரேக் அப் ஆர் டவுன் வெயிட் ஃபார் மொமெண்டம் சொல்லியிருந்தேன். ஸோ அப் சைடில் பிரேக் பண்ணால் ஃபர்தராக வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அப் சைட் லெவல் 231, டவுன் சைட் லெவல் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அவன் வந்து டவுன் சைடில் வந்து 266 வரையும் வந்து 2 வாட்டி சப்போர்ட் எடுத்திருப்பான். ஸோ நீங்கள் நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேயில் கரெக்டாக அந்த இடம் வந்து வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு பிக் கேண்டில் வந்து சப்போஸ் இந்த எல்லோ பாக்ஸை வந்து அவன் வந்து க்ளோஸ் பண்ணி மேலே போகலை அப்படின்னா இதில் நிறைய லெவல்ஸ் மார்க் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுறேன். ஸோ லைன்ஸை வந்து நிறையா இருக்குன்னு பார்க்காதீங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கைஸ். ஸோ இந்த எல்லோ பாக்ஸ் வந்து ஒன்ஸ் பிரேக் பண்ணான்னா பெரிய கேண்டிலாக வந்து விழுவான்றதை அந்த லைவ் வீடியோவில் உங்களுக்கு டெலிகிராமில் லைவாக சொல்லியிருப்பேன். இதில் போய் நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். ஒரே ஒரு கேண்டிலில் வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அடிப்பான்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 49 பாயிண்ட் நமக்கு அடிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 49 பாயிண்ட் இந்த இடத்துல சாலிடாக வந்திருக்கும். 40 50 பாயிண்ட். ஸோ 30 பாயிண்ட் வந்திருக்கான் பாருங்கள். நான் சொன்னது இந்த இடம். சரிங்களா? சாரி, இந்த இடம்னு பார்க்குறேன். 266 வரையும் வந்திருப்போம். 40 பாயிண்ட் சாலிடாக அடிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள், 266 வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த 275 லெவல் வரையும் வந்து சப்போர்ட் எடுத்திருப்போம். ஓகே கைஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய லைவ் மார்க்கெட்டை அப்டேட் கைஸ். அதே மாதிரி நான் மார்க் பண்ண இந்த லெவல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து சூப்பராக கீழே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு லைனுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். இந்த பாக்ஸ் ஒன்றுன்னு சொல்லுவேன்ல, ரெட் ஜோன் பாக்ஸ், அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லா விஷயங்களுமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு நான் வந்து மார்க்கெட்டில் லைவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் கைஸ். அதே மாதிரி ஒரு நண்பர் வந்து கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவார். நம்ம ஏன் செல்லர்ஸ் இன்னும் பேனிக் ஆகலாம், ஒன் சைட் மார்க்கெட் வரல அப்படின்னா 24,300 புட் ஆப்ஷன் வந்து 51ன்ற அந்த எஸ்எல் ஸ்டாப் லாஸ் லெவலில் பிரேக் பண்ணலை. ஸோ அப்படின்னா வந்து அந்த அந்த இடம் வந்து இன்னும் பையர்ஸ் வந்து புட் ஆப்ஷனில் வந்து ஸோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத அதில் வந்து காமிக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த இடத்துல பயப்படல அப்படின்னா தான் ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து அந்த 40 பாயிண்ட் கேண்டில் வந்தது காரணம் என்னென்னா இவன் பிரேக் ஆனால் தான் இவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். இவன் அந்த 51ன்ற லெவலை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்ததுனால அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஸோ தட் மீன்ஸ் செல்லர்ஸ் நாட் பேனிக் டில் நவ் அப்படின்ற ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ தே ட்ரை டு கிரியேட் நியூ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் ஸோ அன்றைக்கி நடந்த விஷயங்கள். இங்கே பாருங்கள் இப்போது ஸோ கமிங் மண்டேக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து டே சார்ட் வச்சுருக்கேன். டே சார்ட்டில் ஃபிபனாச்சி சார்ட்டை வந்து மார்க் பண்ணி ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்விங்கு ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஸோ இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ லோ டு ஹை இந்த ஸ்விங்கை மார்க் பண்ணி இந்த 50% லோவில் எல்லோ பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ பாக்ஸ் ஒன்ஸ் பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதாவது 25 166 அதுலேருந்து 142. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 114 16. ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸை ரீடெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப் டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் எங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை நான் டே சார்ட்டில் மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி காட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வரக்கூடிய ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ். ஸோ 24/6/20 வரைக்கும் நான் மார்க் பண்ணி தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து அப்கமிங் டேஸில் வரக்கூடிய லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப் சைடில் வந்து நமக்கு வரக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஃபிபனாச்சி வந்து நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க எது வரைக்கும் போயிருக்கான்றதை பாருங்கள். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்விங் இது தான். ஸோ இது நேற்று மார்க்கெட்டில் மொமெண்டம் வந்து இந்த 0.5 0.6 கோல்டன் லெவலில் பிரேக் பண்ணி
1.0 1.618 வரைக்கும் வரணும். ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்விங்கோட லெவல் வந்து கம்ப்ளீட் ஆகலை சரிங்களா. ஸோ மினிமம் வந்து 2.618 வரைக்கும் வரணும் அவன். ஸோ அவன் அங்கே வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து பயப்படணும். அதாவது 25,452 அப்படின்ட்டு இந்த லெவலில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாமே வந்து பேனிக் ஆகி பையர்ஸாக வரணும். அவன் அங்கே வரணும் அப்படின்னாலே இந்த இடத்துல இருக்க செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே ரைட் பண்ண செல்லர்ஸ் எல்லாம் இந்த 331 இந்த லெவலில் இருக்கிறவங்களாம் வந்து வெளியேறணும். அவங்களாம் வந்து பையர்ஸாக மாறணும். மாறும்போது நமக்கு ஒன் சைடு ரேலியாக வந்து மேலே வந்து இந்த லெவல்லாம் வந்து ரீடெஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஆல் டைம் ஹை வரைக்கும் மேற்கொண்டு போகணும்னு விருப்பப்பட்ட மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகும். இது வந்து அப்கமிங் டேஸில் வரக்கூடிய லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல் கிடையாது கைஸ். இது வந்து அப்கமிங் டேஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் வரக்கூடிய லெவல்ஸ் டே சார்ட் இது, ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபிபனாச்சியோட 50 மினிட்ஸ் சார்ட் வந்து அப்டேட் பண்ணி நான் குரூப்பில் போடுறேன். ஸோ இது வந்து வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு நான் டே சார்ட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. அப்கமிங் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் லெவலாக வந்து 25-250 கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25-200 இல்லைனா 250 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 25-300 கால் அண்ட் புட் வந்து ஸோ நல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதை பேஸ் பண்ணியும் ஸோ நியர்லி மார்க்கெட் வந்து 25-85 முடிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதனால் 250 லெவலில் நம்ம பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் லெவல்ஸ் தந்திருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் எடுத்த ப்ரீமியம்ஸ், அதே மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான இம்பார்ட்டண்ட் என்ட்ரி லெவல், ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல் என்ன, பிரேக் இவன் பாயிண்ட் என்ட்ரி லெவல் என்ன, ஸோ அதோட டார்கெட் என்ன, அதோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் போகிறன்றதை பார்த்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அதே மாதிரி இதில் 25-250 லெவலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் லெவல்ஸ் தந்துட்டேன். ஸோ அப்சைட் லெவல் என்ன அப்படின்றத இங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ அப்சைட் லெவல் வந்து 25-300, 25-316, 336, 382, 25-400, 25-422, 25-421. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே விழுகிறான் அப்படின்னா 25-300 வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியல அப்படின்னா ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே விழுகிறான்னா இந்த லெவல் எல்லாமே வந்து கீழே ரீடெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 25-250, 216 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல், 211. ஸோ 214லேருந்து 11 ஒரு சப்போர்ட் லெவல். அதே மாதிரி 200, 25-200, 25-164, 25-145, 25-130. அதுக்கு கீழே போனோன்னா 25,079, 25,050, 25,036, 25,021 சரிங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் இப்போ தந்துட்டேன். அதே மாதிரி பாருங்கள், இஃப் மார்க்கெட் வாண்ட் டு மூவ் ஃபர்தர் அப்சைட் 25,300 above gap up open and sustain only move toward next levels. Unless 25,300 is the sellers zone, they still not at panic அப்படின்றதையும் சொல்லிட்டேன். ஸோ பாசிபிள் டு கிரியேட் நியூ கான்ட்ராக்ட், தென் தே பில்ட் ஸ்ட்ராங் செல்லர் ஜோன், ஸோ பிக் ஃபால் ஆல்சோ பாசிபிள், நோட் இட் அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன் கைஸ். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டே சார்ட் லெவல்ஸை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ இஃப் யூ லைக் மை சேனல்ஸ் ப்ளீஸ் share to your friends and family and relatives. Subscribe to my channel. Thanks for watching Thumb Trading Master YouTube channel. Bye guys. See you on Monday.